கார்த்திகை பெண்கள் முருகனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அந்த கார்த்திகை பெண் கேக்குறாங்க, சிவன் கிட்ட கேக்குறாங்க, நீங்க சொல்லுங்க இந்த குழந்தை மேல யாருக்கு உரிமை இருக்கு, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சிவன் கிட்ட அந்த பஞ்சாயத்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. சிவன் சொல்றாரு, ஒரு தாய் தன்னோட குழந்தை பிரிஞ்ச சோகத்தை ஒரு மும்மூர்த்திகளால் கூட உணர முடியாது அப்படின்னு எனக்கு ஒருத்தர் வந்து உணர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. லட்சுமி சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, அதான் இங்க குறிப்பிட்டு சொல்றாரு, அவங்களும் நம்ம தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி லட்சுமியும் பாக்குறாங்க. அதனால இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கறத பார்வதி தான் எடுக்கணும் அப்படின்னு பார்வதி கிட்ட இப்போ இந்த பஞ்சாயத்தை நகர்த்தி விட்டாரு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாலுமே பாவமா தான் இருக்கு. இருந்தாலும் பார்வதி என்னோட வாரிசை காப்பாத்தினாலையும் சீராட்டி வளர்த்ததுனாலையும் உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த குழந்தை மேல உங்களுக்கு உரிமை இருக்க மாதிரி இன்னொருத்தருக்கும் இருக்கு, அதுவும் உங்களை விட ஜாஸ்தியாவே இருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கார்த்திகை பெண்கள் ரொம்ப தவிப்போட பாத்துட்டு இருக்க பார்வதி ரொம்ப தெளிவா சொல்றாங்க, கங்கா அப்படின்றாங்க. நம்ம கூட பார்வதி அவங்கள தான் சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அவங்க வந்து கங்காவோட நிலையில இருந்து யோசிச்சு கங்காவை தான் இப்ப சொல்றாங்க. இவங்க கங்கான்னு சொன்னதுமே அடுத்த நொடி கங்காவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்த மாதிரி. கங்கையும் அந்த குழந்தைகள் ரொம்ப ஆசையா பாக்குறாங்க. பார்த்துட்டு குழந்தைய தொட்டு கேக்குறாங்க, பார்வதி இது அப்படின்னதும் ஆமா நீங்க காப்பாத்தின குழந்தைங்க தான் அவங்க அப்படிங்கிறாங்க. அந்த சக்தி பிளம்பு தான் இந்த குழந்தைகள் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த கார்த்திகை பெண்கள் இவங்களுக்கு தான் அந்த குழந்தைங்க மேல உரிமை இருக்கு அப்படின்றாங்க அப்படின்னு கங்கா கிட்ட பார்வதி அவங்களையும் கோத்து விட்டுறாங்க. இப்ப பார்வதி ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன சொல்றாங்கன்னா, நான் நடுநிலையாவே இருக்க விரும்புறேன், நீ உன்னோட வார்த்தை சொல்லு, நீ என்ன சொல்ல நினைக்கிறியோ அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. திரும்ப இந்த பஞ்சாயத்தை கங்காதேவிட்ட கொண்டு வந்துட்டாங்க. இவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு எல்லாரும் ஆர்வமா அவங்களே பார்த்துட்டு இருக்க. கங்கா சொல்றாங்க, நான் என்ன சொல்றது, நானும் ஒரு பொண்ணு தானே, இந்த சக்தி பிளமை முதல்ல நான் தானே காப்பாத்தினேன். ஒரு தாய் தன்னோட குழந்தைய கர்ப்பத்துல காப்பாத்துற மாதிரி நான் தான் காப்பாத்தினேன். அதோடு மட்டும் இல்லாம இந்த குழந்தை அவங்க எல்லாருக்கும் முன்னாடி என் மனசுல தாய்மை உணர்வை ஊட்டெடுக்க வச்சுது, உருவாக்குச்சு. அதனால இந்த குழந்தை மேல எனக்கு தான் மொழி உரிமை அப்படின்னு கங்கையும் போட்டு உடைக்கிறாங்க. அவங்க பங்குக்கு அவங்களும் சேர்த்து இருக்கிற சூழ்நிலையை வேற மாதிரி கொண்டு போறாங்க. இப்போ எல்லாரோட பார்வையும் சிவனை நோக்கி திரும்புது. ஏன்னா பஞ்சாயத்துக்கு முதல்ல அங்க இருந்து ஆரம்பிச்சதுல திரும்ப அவர்கிட்டயே வந்து நிக்குது. அவர் கேட்கிறார், நீங்களே என்ன ஏன்பா பாக்குறீங்க, இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் நான் வந்தேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிவனும் சொல்றாரு. அதுல ஒரு கார்த்திகை பெண் இதுக்கு எந்த முடிவுமே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ முடிவு இருக்கு அப்படின்னு ஒரு குரல் கேட்கவும் எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. நாராயணனும் அவங்க வந்துடுறாரு. அந்த கார்த்திகை பெண்கள் நாராயணனும் வணங்குறாங்க. நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு கார்த்திகை பெண்கள் சொல்லவும் அவர் சொல்ற, எனக்கு தெரியும் கங்கா, பார்வதி, நீங்க 6 பேரும் சேர்த்து மொத்தம் 8 பேர் வந்து இந்த ஒரு குழந்தைக்கு உரிமை கோர்றீங்க, இவர் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுவாரு அப்படின்னு எல்லாரும் ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்க. இந்த குழந்தைய 6 அல்ல 8 பிரிச்சிடலாம் அப்படிங்கிறாரு நாராயணன். இது கேட்டது எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. கார்த்திகை பெண்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. உடனே சொல்ற, அப்படின்னா எல்லா தாய்க்கும் அவங்கவுங்க பங்கு கிடைச்சிடும் இல்லையா அப்படிங்கிறாரு நாராயணனும். இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியான கார்த்திகை பெண்கள்ல ஒருத்தி வந்து சொல்றா, இந்த மாதிரி செய்யறது சரியில்லை, இந்த மாதிரி செய்ய நாங்க விட மாட்டோம் அப்படிங்க. இன்னொரு பெண் சொல்றா, இந்த மாதிரி ஏற்கனவே இந்த குழந்தை வந்து ஒரு தாக்குதலுக்கு ஆளாய் 6 துண்டா இருக்கான், இன்னமும் அவனை கஷ்டப்படுத்த எந்த ஒரு தாயும் இதை ஒத்துக்க மாட்டா, இந்த ஒரு முடிவை மட்டும்தான் நீங்க சொல்றதா இருந்துச்சுன்னா இது நாங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றாங்க. முதல்ல அவங்க தான் அதை எதிர்த்து நிக்கிறாங்க. அதுக்கும் நாராயணன் கொஞ்சம் கூட அசராம சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நானே அந்த வேலையை செய்யறேன், குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த கார்த்திகை பெண் சொல்றாங்க, உங்க மேல நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் எந்த ஒரு தாயும் விட மாட்டா, அந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க அதுக்கு பதிலாக எங்க உயிரை கூட விட்டுறோம் அப்படின்னு கார்த்திகை பெண்களும் அழக. சிவன் சொல்றாரு, அப்படின்னா அந்த குழந்தைங்க இன்னும் பிரிஞ்சிருக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை தானே அப்படின்னதான் ஆமா அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரம் தான் அந்த குழந்தைங்க கூட இருந்தீங்க, ஆனா உங்களாலே இதை தாங்கிக்க முடியல இல்லையா, ஆனா ஒரு தாய் தன்னோட சக்தியெல்லாம் திரட்டி இந்த குழந்தைய உருவாக்கி இருக்கா, அவ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான்னு யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறாரு. அந்த தாய் கிட்ட இருந்து அந்த குழந்தைய பிரிக்கிறதும் சரியில்லை அப்படின்னு சிவன் சொல்ல, இப்போ வந்து கார்த்திகை பெண்கள் அவங்க தவற உணர்ந்து பார்வதி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. இதுக்காக தான் நாராயணன் அப்படி பேசிருப்பாரு போல இருக்கு. பார்வதி கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்கறாங்க, நீங்களும் ஒரு தாய், உங்களோட நிலைமை நாங்க புரிஞ்சுக்கிறோம், இந்த உலகத்துல தாய்மையோட உயர்ந்த சக்தி எதுவுமே கிடையாது, அவளுக்கு அவ குழந்தை தான் எல்லாத்த விட பெரிய விஷயம், இந்த குழந்தைய பார்த்ததும் நாங்க எங்களை மறந்துட்டோம், இப்ப எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த குழந்தையோட முழு உரிமை உங்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த குழந்தைங்களை எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வழி விட்டு நிக்க பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த எபிசோட் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா உலகத்துல எந்த ஒரு தெய்வத்துக்குமே வந்து இந்த அளவுக்கு அம்மாவோட அன்பு கிடைச்சிருக்குமான்னு தெரியல. இத்தனை பேரு முருகன் மேல உரிமை கொண்டாடுறாங்க, அதுலயும் வந்து அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக விட்டு கொடுக்கவும் தயாரா இருக்காங்க அப்படிங்கறதுனால இந்த எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பொதுவாக கவனிச்சிருக்கேன், பிரபலமான முருகன் கோவில்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளியோ இல்ல கொஞ்சம் பக்கமாவோ துர்க்கையம்மன் காளியம்மன் கோவில்கள் இருக்கிறத நான் கவனிச்சிருக்கேன். அது ஏன்னு நான் யோசிச்சிருக்கேன். பழனியில பாத்தீங்கன்னா ஒரு துர்க்கையம்மன் கோவில் இருக்கும், ரத்னகிரியில பாத்திருக்கேன், திண்டல்ல பாத்திருக்கேன். ஆனா இப்போ இதுக்கான விளக்கம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பார்வதி முருகனை விட்டு பிரிஞ்சிருக்க விருப்பம் இல்லாம அவர் கோவில்ல இருக்க எல்லா சனங்களையும் அவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.